ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிஎம் த புக்ஸ் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டார்ச்சஸ் கிளேசன் எழுதிய பார்வையில் மிகப்பெரிய பணக்காரன் என்ற புத்தகத்தின் சுருக்கமான கருத்துக்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அட்டை காலத்திய வெற்றி ரகசியங்கள் செல்வத்தை பற்றி இதுவரை எழுதப்பட்டதில் மிகவும் ஊக்கமளிக்கும் புத்தகம். இளமாக செல்லும் சாலையைப் போல் உங்கள் வருங்காலம் உங்கள் முன் இருக்கிறது. அந்த சாலையை அடைய வேண்டிய நிறைவேற்றப்பட வேண்டிய அபிலாசைகளும் ஆசைகளும் இருக்கின்றன. அவைகளை நிறைவேற்ற செல்வத்தை வெற்றியடைய வேண்டும். பின்வரும் பொருளாதார திட்டங்களை உபயோகிங்கள். காலியான பணப்பையின் இறுக்கத்திலிருந்து கனப்பான பையை அடைந்து உங்கள் சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிநடத்தும். ஈர்ப்பு சக்தியைப் போல இந்த சட்டங்கள் நிலையானதும் மாறாததும் அநேக மக்களுக்கு புரிய வைத்தது போல் உங்களுக்கும் கனமான பணப்பையும் வங்கி வைப்புத் தொகையும் பொருளாதார முன்னேற்றமும் இவற்றை புரிய வைக்கும். பணம்தான் வாழ்க்கையின் வெற்றியை அளக்கும் கருவி. பணம்தான் இந்த பூமியில் இருப்பதை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறது. பணத்தை அடைய எளிமையான வழிகளை அறிந்தவர்களுக்கு பணம் அதிகம் கிடைக்கும். 6,500 வருடங்களுக்கு முன் செல்வந்தர்கள் பாபிலோன் நகரில் பணத்தை கட்டுப்படுத்திய சட்டங்கள் தான் இன்றும் இருக்கின்றன. இதுதான் அந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்து, பணத்தை அடைய எளிமையான வழிகளை அறிந்தவர்களுக்கு அது அதிகம் கிடைக்கும். இந்த புத்தகத்துடைய ஆத்தர் ஒரு 7 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நம்பர் 1, பணப்பையை பெருக்க ஆரம்பி. 2, செலவை கட்டுப்படுத்து. 3, செல்வத்தை பெருக்கு. 4, செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்று. 5, இருப்பிடத்தை முதலீட்டாக்குங்கள். 6, வருங்கால வருமானத்திற்கு காப்புரிமை செய். 7, வருமானத்தை அதிகரிக்க ஆற்றல் காற்று. அடுத்து, உன்னிடம் காலியான பணப்பை இறுதி. பொருளாதார அறிவை தேடினார். நீ நேர்த்தியான புத்தகத்தை தான் தேர்ந்தெடுத்துகிறார். நீ சம்பாதிப்பதில் ஒரு பகுதி உனக்காக வைத்துக் கொள்ளத்தான் என்று இந்த புத்தகத்தின் ஆத்தர் குறிப்பிட்டிருக்கிறார். சேமிப்பதன் முக்கியத்துவத்திலிருந்து செல்வத்தை சேர்க்கும் அடிப்படை வரை இந்த பாபிலோனின் நீதி கதைகள் முடிவிலா பொருளாதார அறிவினை வழங்குகிறது. செல்வந்தன் ஆவதற்கும் அதிர்ஷ்டத்தை வசீகரிப்பதற்கும் தங்கத்தின் 5 சட்டங்களை விவாதிப்பதற்கும் இது உள்ளுணர்வை அளிக்கிறது. பொருளாதாரத்தை புரிந்து கொள்ள வழிகாட்டியாகவும் தன் சொந்த செல்வத்தை அடைத்து பாதுகாக்க காலத்தை வென்ற கொள்கைகளை கொண்டதாகவும் வழி வழியே வரும் சந்ததிகளை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த புத்தகம் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் அமைந்திருக்கிறது. இவ்வளவுதாங்க இந்த புத்தகத்தோடைய சுருக்கமான கருத்துக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக ஒரு தடவையாவது வாங்கி நீங்கள் படியுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.